வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 15/2/2026 நேற்று நைட் 8 மணி ஷோ கொண்டு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தா நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 569 அடிச்சிருந்தாங்க. ஸோ 569க்கு நம்ம எந்த மாதிரி வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று நைட் 8 மணிக்கு கொடுத்த போர்டில் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 569. நம்ம இந்த போர்டு கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் பாருங்கள். ஏ போர்டில் வந்து 5ஆம் நம்பர் வந்து சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி பி போர்ட்லேயும் 6ஆம் நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். சி போர்டில் 9ஆம் நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நான் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் 1 அல்லது 2 அல்லது 3 ஏதாவது ஒரு 3 டிஜிட் நீங்கள் ஒவ்வொரு ஷோவுக்குமே நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து வாரம் ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே நிரூபித்து காட்டிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 569க்கு இது நீங்கள் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டுமே மேக் ஆகி உங்களுக்கு 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வின்னிங் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் பிசியாவது பாஸ் ஆகும்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டே கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று நைட் 8 மணிக்கு உண்டான ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 5ஆம் நம்பரும் 9ம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? 569 ரிசல்ட்டுக்கு நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயே பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு. 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சு. நேற்று கொடுத்துருந்த 5, 9 2 நம்பருமே நமக்கு டபுள் கிட்டில் ஒரு அற்புதமான மாஸ் கிட்ட நமக்கு கொடுத்துருந்துச்சு. ஆல் போர்டு நீங்கள் 5ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. 569 ரிசல்ட்டுக்கு 2 நம்பருமே நீங்கள் ஒரு அற்புதமாக வந்து தட்டி தூக்கியிருப்பீங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே டபுள் தமாக்கா. ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று 8 மணி ஷோக்கு உண்டான சிங்கிள் நம்பர் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 9 கொடுத்துருந்தோம். நேற்று நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். நம்ம 9, 5 நம்ம எடுக்கிறோம். எனக்கு 9ஆம் நம்பர் வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா 569 ரிசல்ட்டுக்கு நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் இந்த நம்பர்ஸ் உட்காரும் அப்படின்னு சொன்னோம். நமக்கு சி போர்டில் அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரியே. ஓகே நண்பர்களே, நம்ம தில்லுக்கு துட்டாக சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு அற்புதமான வெற்றி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சிங்கிள் போர்டில் 9ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்தது, அதாவது நேற்று நைட் 8 மணிக்கு கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இங்கே கொடுத்துருந்தேன். இதை கொடுத்துட்டு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஃபார்முலாவில் டோட்டல் நம்ம எடுக்கிறோம். இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பிசி பாஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செட் 2 செட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இவ்வளோ 3 செட்டும் பாஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வந்து எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. 569 வந்து நேற்று ரிசல்ட்டாக அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பிசி தான் டார்கெட் பண்ணுவோம். நம்ம பிசி 69 நம்ம சூப்பராக வந்து தட்டி தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 59 அப்படிங்கிற ஏசி நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 56 அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட டார்கெட் பிசியாக இருந்தாலுமே நமக்கு மற்ற ஏபியும் ஏசியும் சேர்ந்து பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபி, ஒரு பிசி, ஒரு ஏசி 3 செட்டுமே நம்ம அற்புதமாக வந்து மாஸ் வின்னிங்கை நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று நைட் 8 மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு நம்ம வந்து 3 டிஜிட் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 569, நம்ம கொடுத்ததும் 569. ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்டில் மிஸ் ஆகிட்டே இருக்கும். பிசி தான் நம்ம இம்பார்ட்டாக கொடுக்குன்னு சொல்லுவோம். இன்றைக்கி பிசியோட சேர்த்து நமக்கு ஏ போர்டும் பாஸ் ஆகி இன்றைக்கி 569 ரிசல்ட்டுக்கு 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. எல்லாருமே வந்து வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து இந்த அளவுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் நிறையா பண்ணுங்கள், மனசார வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வின்னிங் பண்ணிங்க அப்படின்னா நான் மனசார வின் பண்ணேன் அப்படிங்கிறது உண்மையை சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்காக தான் இந்த கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நான் இவ்வளோ வின் பண்ணேன், நான் ஒரு 1000 வின் பண்ணேன், நான் ஒரு 2000 வின் பண்ணேன் அப்படிங்கிறத உண்மையாக சொல்லுங்கள். அதை மாதிரி நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸாக இருக்குது, நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற குறைபாடு என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் அடுத்தவனை பாராட்டுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைபாடு. அதனால் யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, பாராட்டி பழகுங்க. அந்த பாராட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செய்கிறோம். இது வந்து ஓகே நான் உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சால் தான் திரும்ப அவங்க வந்து இன்னும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் என்னடா 3 டிஜிட் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது நான் மனசுலேருந்து தான் சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துட்டாலும் அது உங்களோட பிரியம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நான் பேசுகிறத கேட்டுட்டு ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறையா பண்ணீங்க அப்படின்னா, அதாவது வெற்றி வந்தாலும் பாராட்டுங்க, வரலைனாலும் கொஞ்சம் ஹோப் கொடுங்க. புரியுதுங்களா? சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபெயில் ஆகும்போது கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படிங்கிறத ஹோப் கொடுங்க. அப்போ தான் அதுலேருந்து நான் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து வெற்றியை கொடுப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி போகாது. மேடு பள்ளம். ஓகேங்களா? விழுவோம் எழுவோம் இப்படி தான் வாழ்க்கை. ஸோ அதான் நான் சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்காக நான் பண்ணுறதுக்காக நான் கேட்குறது அது மட்டும்தான். வேறெல்லாம் உங்கள்கிட்ட எதுவும் நான் கேட்கவே இல்லை. உங்கள்கிட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச நல்லதை நான் செய்கிறேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா போதும். அது போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? எத்தனை கமெண்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நான் டியர் வீடியோ போடுவேன். இல்லைனா கண்டிப்பாக நான் போட மாட்டேன். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான். அதில் எப்படி நீங்கள் மனசார பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். யாராக இருந்தாலும் உண்மையாக மனசார பாராட்டுங்க, மனசாக சொல்லுங்கள், சந்தோஷமாக திருப்தியாக இருங்க. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச உங்களுக்கு உதவியை கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டு நிறைய வின்னி நான் வாங்கி தரேன். நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நமக்கு அதுதான் மெயின். ஓகே நண்பர்களே, நேற்று வந்து 3 டிஜிட் வின் பண்ணியிருப்பீங்களா? அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 16/2/2026 இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங். ஓகேங்களா? இன்றைக்கி 16ஆம் தேதி இன்றைக்கி காலையில் 1 மணி ஷோவுக்கு வந்து என்ன வந்து கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமையில் மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கேட்டு அதை உள்வாங்கி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வின் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியர் 1 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த போர்டு நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நல்லாவே தெரியும். நேற்று நைட் நம்ம 3 டிஜிட் அடித்து தூக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று அல்லது 2 வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிரகாரம் நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி 1 மணிக்கு ஏ போர்டில் 9-5-4-0 மேட்ச் ஆகுது. பி போர்டில் 4-0-5-9 மேட்ச் ஆகுது. சி போர்டில் 0-4-9-5 மேட்ச் ஆகுது. அதாவது மொத்தமே 10 நம்பர் தான். அந்த 10 நம்பரில் அந்த 6 நம்பர் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4 நம்பர் தான் நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஷோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் நான் எடுக்கிறேன். அந்த 4 நம்பருக்குள்ளே தான் வின்னிங் வரணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறேன். வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. ஓகேங்களா? எனக்கு முடிஞ்சது அந்த 4 நம்பர் எடுக்கிறேன். அந்த 4 நம்பருக்குள்ளே வின்னிங் வந்துச்சுன்னா ஓகே. நேற்று நைட் 8 மணிக்கு கிடச்சிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாக 1 அல்லது 2 வின்னிங் கிடைச்சா கூட போதும். ஓகேங்களா? வீக்லி ஒவ்வொரு ஷோவுக்கும் சொல்கிறேன். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஏபிபிசியில் 3 டிஜிட் உங்களுக்கு மேக் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும், நான் பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதனால் இதுக்குள்ளே உங்களோட பிசி இதுக்குள்ளே இருக்குதாங்கிறத பாருங்கள். உங்களோட கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். இது எல்லாமே கெஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் நம்ம கண்டிப்பாக கிடையாது. நேற்று 3 டிஜிட் வின் பண்ணிட்டு அப்படிங்க இன்றைக்கி போட்டு எல்லாமே தள்ளிடாதீங்க. எப்பயுமே 3 டிஜிட் வந்து அடுத்த நாள் மொக்கையாக தான் நமக்கு வந்து பாஸ் ஆகும். அதனால் கவனமாக காசை பத்திரமா வச்சுக்கோங்க. அடித்த காசு திரும்ப போச்சுன்னா வரவே வராது. அதை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. எதுவாக இருந்தாலும் ஒரு அளவாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்து நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது, ஒரு சைபர் மேட்ச் ஆகுது நண்பர்களே. ஒரு 4 சைபருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் நம்ம கணக்கில் தெரியுது. ஸோ எப்படி இருந்தால் இந்த 2 நம்பரும் வரணும் அப்படின்னா இந்த 2லேருந்து ஒரு நம்பராவது உள்ள உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு 4 சைபர் தான் என் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பரை பார்த்துடலாம். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு நம்மளோட சிங்கிள் நம்பர் என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா தில்லு குதுட்டா நம்ம கொடுக்குறது ஏ போர்டில் ஒரு 4, பி போர்டில் ஒரு 4, சி போர்டில் ஒரு 4. இன்றைக்கி 4ஆம் நம்பர் தான் நான் வந்து 1 மணிக்கு நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம தில்லு குதுட்டா கொடுக்குறோம். கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஆல் போர்டில் நம்ம எடுத்தது 4 சைபர் நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் நான் 4ஆம் நம்பரை நான் டார்கெட் பண்ணுறேன். உங்களுக்கு சைபர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 2ல் ஏதோ ஒரு நம்பர் தான் நம்ம டெய்லியும் டார்கெட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட டார்கெட் 4. ஓகேங்களா? ஸோ 1 மணி ஷோவுக்கு 4 தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் மாறலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 4 எடுத்துருக்கிறோம். ஒரு நம்பர் தள்ளி வந்து 3 உட்காரலாம், ஒரு நம்பர் தள்ளி 5 கூட உட்காரலாம். ஸோ நம்ம 4 எடுத்துருக்கிறோம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 40 04 54 94 45 05 50 90 49 09 59 95 46 64 எடுத்துக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா பிசி தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பிசி இருக்குது, நம்ம நம்பி எடுக்கிறோம். ஒவ்வொரு ஷோக்குமே நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்தாலும் நமக்கு லாபம் தான். ஸோ நான் ஏபி பிசி ஏசி இதில் 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டுமே பாஸ் ஆகி நமக்கு 3 டிஜிட் அப்படியே கிடச்சிது. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 டேஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி நமக்கு லக்காக மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வருதுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு நமக்கு இதுதான் நம்ம கொடுக்குறோம். இதில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதெல்லாம் விட்டுறலாம். ஏன்னா நமக்கு டோட்டலாக நமக்கு கிடைச்ச நம்பர் இது தான். நம்ம ஃபார்மாவில் கிடைச்ச நம்பர் இது தான். லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா
540, 504, 954, 594, 945, 405, 450, 490, 549, 409, 459, 495, 546, 564 எடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்ல 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நேற்று நைட் 8 மணி ஷோக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 569 ரிசல்ட்டுக்கு நம்ம ஃபுல்லாக 3 டிஜிட் அப்படியே ஃபுல்லாக வின்னிங் கொடுத்தோம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று அடிச்சு 3 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் காசெல்லாம் விட்டுருவீங்க நம்புறேன். ஏன்னா வந்து அப்படி தான் எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு டைம் வின்னிங் வந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு மறுபடியும் அடுத்த ஷோலே எல்லாம் ஃபுல்லாக போட்டு வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. எப்பயுமே நமக்கு பணம் வந்து நம்ம கைக்கு வருது அப்படின்னா திரும்ப அது கையிலேருந்து போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கோங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். அடித்த காசை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, நல்ல விதமாக செலவு பண்ணுங்கள். குடும்பத்துக்காக செலவு பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா அதோட ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நபர்களுக்கு யாரோ ஒரு நபருக்கு சாப்பாடு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கும் புண்ணியம். ஓகேங்களா, அது மூலிமா எனக்கு ஒரு ஹாப்பி. ஓகே நண்பர்களே, இதை பிடிச்சிருந்தா செய்யுங்க. இது ஃப்ரீ அட்வைஸ். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் செய்யலாம், இது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கும் 3 டிஜிட் வரும் நம்புறேன். டெய்லியுமே ஒவ்வொரு ஷோக்குமே நான் அப்படி தான் எடுக்கிறேன், இன்றைக்கும் வரும் நம்புறேன். ஓகேங்களா, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டருக்கு ஒரு ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நடக்கக்கூடிய 1 மணி ஷோவுக்கு நம்ம வந்து அற்புதமாக வின்னிங் வரும் நம்புறேன். வின்னிங்க்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.